ஆகஸ்ட் 25 தமிழகத்திலும் சரி உலக அளவிலும் சரி வறுமை ஒழிப்பு தினம். இந்த வறுமை ஒழிப்பு தினம் என்னவென்றால், மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனித நேயர் தலைவர் கேப்டன் அவருடைய பிறந்தநாள் தான் இது வறுமை ஒழிப்பு தினம். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்துடன் நாங்கள் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தின் தலைவர் மறைந்து இன்று இன்னும் ஒரு 2 மாசம் 2 ஆண்டுகள் வரப்போகுது. ஆனால் தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா சரி இன்னும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் உணவருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் சொல்ல வரேன்னா, நாங்க ஆண்ட கட்சியும் கிடையாது, ஆளுகின்ற கட்சி கிடையாது. மக்களுடைய பசி ஆற்றதான் தலைவர் தன்னுடைய கட்சி இயக்கத்தை தொடங்கினார். எங்களாலதான் ரசிகர் நான் இல்லைன்னா தலைவர் இன்னைக்கு உயிரிழந்திருப்பார். ஓப்பனா சொல்ற, தலைவர் இன்னைக்கு உயிரிழந்திருப்பார். இயக்கத்தை ஆரம்பிக்கலன்னா அவர் சம்பாதிச்ச பணத்துக்கும் பேரு புகழுக்கும் இப்ப நடிகர் எவ்வளவு லட்சக்கணக்கான அவரை மாதிரி ஏசி கார்லயோ வீட்டுல கொஞ்சம் ஜாலியா குடும்பத்தை பார்த்துன்னு போயிருப்பாரு. இன்னைக்கு தலைவர் மறைஞ்ச காரணமும் எங்களால தான், தொண்டர்களால் தான். நாங்க தான் அவர் வற்புறுத்தின காரணம் தான் இயக்கத்தை தொடங்கினார். இன்னைக்கு மக்களுக்காக மக்கள் பணி ஆற்ற தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இயக்கத்தை ஆரம்பிச்சு 2005 கட்சியில் ஆரம்பிக்க 2006 தேர்தலில் போட்டி போட்டு எந்த இயக்க தலைவரும் ஜெயிக்க முடியல. விருதாச்சலம் யாருடைய கோட்டை என்று தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அந்த கோட்டத்தில் தனியா நின்று வெற்றி பெற்ற ஒரே ஜாம்வான் கேப்டன் தான். 2011 கூட்டணி வச்சோம், 29 சீட்டை ஜெயிச்சோம், எதிர்கட்சி தலைவரானார். எதிர்கட்சி தலைவர் சட்டசபையில நாங்க தலைவர் இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு போலீஸ் படையோட வரும். ஆனா தலைவர் என் மக்களுக்கு போது எனக்கு தான் பயம். இதயத்துல சொன்ன தலைவர் தான் என் தலைவர் கேப்டன். புரியுதுங்களா? ஆனால் மக்கள் பிரச்சனைய சட்டசபையில 2011 ஆண்டு மக்கள் பால் விலை ஏத்துற, பஸ் விலை ஏத்துற, நான் உங்க கூட கூட்டணினால ஜெயிச்சு மக்களுக்கு பணியாற்ற வந்தேன். பஸ் விலை பால் விலை ஏத்துற அந்த ஒரே காரணத்தை கேட்டனால அப்ப எங்களுக்கு ஒரு சின்ன பின்னடி. அதுக்கப்புறம் மக்கள் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தரல, அதிகாரத்திலும் எங்களுக்கு மக்கள் உட்கார வைக்கல. தலைவர் 2014 டிசம்பர் 28 அதிகாலை 4:30 மறைந்தார். அன்று தமிழகமே இருண்டது, இன்னும் வெளியே வரல. இப்போ யார் வேணா வரலாங்க அரசியலுக்கு. நான் இருக்கிறேன். 2 ஜாம்வான் தமிழகத்தை ஆட்டிப்படுத்த 2 ஜாமானுங்க. என் தலைவர் சீமாங்க, பாருங்க எங்க கேப்டன் சீமான். ரத்தம் கூட சூடாரு எங்களுக்கு. ஏன்னா இப்ப அரசியல்ல வெற்றிடம் கிடையாது. வெற்றிடம்னா உண்மையான பெரிய ஜாமான் யாரும் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். ஆனால் 2 ஜாமான்கள் இருக்கும் போதே அரசியல வேட்டியை மடித்து கட்டி இறங்கின என் தொண்டனுக்கு ஒண்ணுன்னா ஃபர்ஸ்ட் களத்தில் நின்ற தலைவனா என் கேப்டன் தான். இதை மாற்று கட்சி கிடையாது. விழுப்புரம் மாவட்டம் விருதாச்சலத்துல எங்களால அரசியல போட முடியாதுங்க. பாமக நீ கொடி கம்பத்தை வெட்டினா, ஆனா என் தலைவன் 106 இடத்துல ஒரே நாள்ல கொடி கம்பத்தணும். 106 இடத்துல கொடி கம்பத்தணும். என் தலைவன் நிப்பாப்புல தொண்டனுக்கு. அப்ப மக்கள் பசி ஆற்ற எவ்வளவு பண்ணிருப்பாரு. இந்த மக்கள் தான் நீ ரொம்ப கஷ்டப்படணும். இனி யாரோட நீங்க சொல்றாரு ஒரு நடிகர், என்னுடைய அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்று அவரு உடல்நிலை நலிவுற்ற காரணத்துல ஏன் பார்க்கல. சந்திரா பாண்டியன்ல ஒரு பைசா கூட வாங்காம வாய்ப்பு கொடுத்த ஒரே தலைவர் என் கேப்டனுங்க. புரியுதா? என் தலைவங்க கேப்டனுங்க. நான் தில்ல சொல்லுவாங்க, லஞ்சம் லாவண்யம் ஊழல் எங்களுக்கு அப்புறம் விட்டுருங்க. இப்ப கூட 4 இடத்துல நாங்க அண்ணன் பண்ணிட்டு வரோங்க. சொந்த காசு. இன்னும் நான் ஆட்சியில வரல, அதிகாரத்துல வரல, மக்களுக்கு எந்த பணியாற்றலங்க. இன்னும் 10 வருஷம் 50 வருஷம் அடிமட்டத்தோட என்னோட வாரிசு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு பணியாற்றுவாங்க. அந்த வெற்றிடத்தை நிரப்ப எங்கள் அந்நியாரோ கழகத்தை இன்னும் மேல எங்களுடைய அன்பு தம்பியில விஜய் பிரபாகரன் கேப்டனி மறு உருவங்க. புரியுதுங்களா? எங்க விருதுநகர்ல தோல்வியை கூட்டாங்க. எவ்வளவு 3008 வாக்குல தோல்வி அறிவிக்கிறாங்க. ஆனா நாங்க வெற்றி எல்லாத்திலயும் 12 மணிக்கு அறிவிக்கிறாங்க. அங்க வெற்றி 1 மணிக்கு அறிவிக்கிறாங்க. நாங்க தான் வெற்றி பெற்றோம். புரியுதுங்களா? கேப்டனி மறு உருவம் விஜய் பிரபாகரன். அந்த இடத்தை நிரப்புவோம், மக்களுக்கு பணியாற்றுவோங்க. நாங்களாம் ஊழல் பாருங்க, ஒரு சாதாரண கவுன்சிலர் போனீங்கன்னா உனக்கு 100 கோடி சம்பாதிக்கலாம். நாங்கெல்லாம் அடிமட்ட தொண்டை பாருங்க. இங்க பாருங்க, ஊழல் போனா சொல்லுங்க, ஊழல் பண்ணா லஞ்சம் வாங்கணும், கொள்ளடிச்சோம், மக்கள் காசை ஏமாத்த சொல்ல மாட்டாங்க. இருப்பா தலைவர் 2014 மரியாதை 2 நாள் கழிச்சு அன்னதானம் தொடணும். இன்னமும் அன்னதானம் போதுங்க. சொந்த இடத்துல சொந்த பணத்துல சம்பாதிச்ச இடம் தான் இது ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம். இந்த திருமண மண்டபத்தை இடிச்சாங்க. எங்க நீ எங்களை அழிக்கணும்னு நினைச்சியோ அங்க இன்னும் 100 வருஷம் கிடையாது, 200 வருஷம் கிடையாது. இந்த உலகம் இருக்கிறதையும் கேப்டன் என்ற உருவம் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.
எப்படி இன்னும் 100 வருஷம் கிடையாது சார், 200 வருஷம் கிடையாது. நான் என்னோட தலைமுறை போயிட்டோம், என்னுடைய தலைமுறை, என்னோட வாரிசு வட்டம். கேப்டன் என்ற ஒரு மனித தெய்வம் வாழ்ந்ததுன்னா கோயம்பேடு கேப்டன் ஆபீஸ் தான். இதுல யாருமே மாற்றம் கிடையாது சார். ஏன்னா நாங்க இந்த ஏகத்துல இந்த வேஷ்டியை கட்டுறோம்னா தில்லா சொல்லுவாங்க, ஊழல் பண்ணல, கொள்ளை அடிக்கல, லஞ்சம் வாங்கல, மக்கள் காசை ஏமாத்தல. கேப்டன் 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 ஒரே ஒரு இயக்கம் தான். யாரு காசு கொள்ளடிக்க மாட்டோம். புரியுங்களா? இதை பாருங்க, இந்த தொண்டனத்துக்காக யாரும் கோடி சொல்றாங்க. எல்லாரும் வந்து இன்னைக்கு வேலைக்கு போனதான் எங்களுக்கு சாப்பாடு. அதுலயும் 10 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 5 ரூபா மக்கள் பணியா செய்வோம். புரியுங்களா? அது போல இன்னும் இதை பாருங்க, எங்களால 2026ல மக்கள் மாற்றத்தை தரணும். கண்டிப்பா மனித தெய்வம் மறைஞ்சாருன்னா மறு ஊரத்துல சின்ன கேப்டன் எங்களை வழி நடத்த அந்நியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து மக்கள் கேள்வி கேட்கறவங்க சட்டசபைக்குள்ள போனா மிச்சர் தூண்டுவானா, காப்பி குடிக்கிறோம், ஊழல் பண்றோம் போனா மக்கள் எப்படியும் பண்ணிட முடியும். இன்னைக்கு துப்புர தூவலை பண்ணி வந்து பிரச்சனை யாரு கொள்ள கொடுத்தா? எங்க அந்நியர் போறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் அன்னிதான் தலையிடுறாங்க. புரியுங்களா? அதே ஏன்னா கேப்டன் ரத்தம் எங்களுக்கு கூட யார்கிட்ட லஞ்சம் வாங்கணும், ஊழல் வாங்கணும், கொள்ளடிக்கணும் பண்ண மாட்டாங்க. மக்கள் பிரச்சனை கேட்பாங்க. நான் கூட ஒரு கவுன்சிலர் போட்டி போட்டேன். இன்னைக்கு நான் அந்த இடத்துல மக்கள் ஃபீல் பண்றான், ஏன்னா ஒரு தோக்க வச்சிருந்து. புரியுங்களா? என்னால வந்து அதிமுக ஜெயிக்க முடியல, திமுக ஜெயிக்க முடியலங்க. ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஜெயிச்சார். ஏன்னா நான் வாங்கின வாக்காங்க அதே மாதிரி. அதே போல சொல்ல வரேன், இன்னும் இந்த 2025 கிடையாது, 26ல தேசிய முற்போக்கு திராவிடம் ஒரு சரித்திரம் படிப்போம். 2011ல படிச்ச சரித்திரம் மாதிரி கண்டிப்பா படிப்போம். யார் வேணா ஒருத்தங்க வெற்றிடம் இல்லாத இடத்துல இப்ப வந்து வெற்றிடம் நிரப்புன்றாங்க. ஜாம்வான் ஐயா கலைஞரும் அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் இந்த உலகத்துல எங்க கேப்டன் மாரி சட்டசபையில கேள்வி கேட்ட யார சொல்லுங்க? யாரே முடியாது. கேப்டன் தாங்க, கேப்டன் 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 கடைசி வரையும் எங்க உயிர் விட கேப்டன் தாங்க. நன்றி, வணக்கம்.